எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலை உண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றால் அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள். தண்டனையை நிறைவேற்றுகிற தேவதூதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆலயத்தை தீட்டுப்பட்டாலும் பரவாயில்ல, தண்டனையை நிறைவேற்றுங்க என்று அங்கே சொல்கிறார். ஏன்னா ஆலயத்துக்குள்ளே ரத்தம் சிந்தப்பட்டால் ஆலயம் தீட்டுப்பட்டுரும். அதுக்கப்புறம் அதை சுத்திகரிக்கிறதுக்கு சில முறைகள் நியாயப்பிரமாணத்தில் உண்டு, அதை செய்யணும். பரவாயில்ல, தீட்டுப்பட்டாலும் பரவாயில்ல, சுத்திகரிப்பு செஞ்சுக்கலாம், நீங்க தண்டனை நிறைவேற்றுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். இங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது? ஆலயம் தீட்டுப்பட்டாலும் பரவாயில்ல, நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். ஆலயத்தினுடைய சுத்திகரிப்பை விட ஒரு மனிதனுடைய சுத்திகரிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆலயம்தான் ஒரு யூதனுடைய, ஒரு தேவ பிள்ளையினுடைய மையப்புள்ளி ஆலயம்தான். வருஷத்துக்கு 3 தடவை உலகத்தில் எங்க இருந்தாலும் ஆலயத்துக்கு வருவாங்க, எருசலேமுக்கு வருவாங்க. ஒரே ஆலயம்தான். சிறையிருப்புல போனாலும் வெளிநாட்டில் இருந்து ஜன்னல எருசலேம் இருக்கிற திசைக்கு நேராக ஆலயமே இடிக்கப்பட்டு போனாலும் கூட அந்த ஆலயம் இருந்த திசைக்கு நேராக ஜன்னலை திறந்து, மரண தண்டனை கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, அதை திறந்து தான் ஜெபம் பண்ணாங்க தானியேல் போன்றவர்கள். அவருடைய வாழ்வினுடைய மையமாக ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தினுடைய சுத்திகரிப்பு விட ஒரு தனி மனிதனுடைய சுத்திகரிப்பு, ஒரு ஆத்மாவினுடைய சுத்திகரிப்பு தான் முக்கியம் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். தண்டிக்கப்பட்டால்தான் மனிதனுக்கு பயம் இருக்கும், நீதியை குறித்த உணர்வு இருக்கும், பின்னால வரவன் ஒழுங்கா இருப்பான், பின்னால இருக்கவன் ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமா வாழுவான். இதை பார்க்கிற மற்றவர்கள் அதை ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமா வாழுவார்கள். நீதியை செய்ய வேண்டியது ஆண்டவருடைய கடமை. அதனால ஆலயத்தினுடைய சுத்திகரிப்பை விட ஒரு ஆத்மாவினுடைய சுத்திகரிப்பு முக்கியம் என்று இந்த இடத்துல ஆண்டவர் உணர்த்துகிறார். இப்ப இதே போன்ற ஒரு காரியத்தை யோவான் 18ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க இருக்கிற மத தலைவர்கள், மத போதகர்கள் தலைகீழ இருக்காங்க. ஆண்டவருடைய மனப்பான்மைக்கு, ஆண்டவருடைய மன ஓட்டத்திற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 18:28 அவர்கள் காய்பாவின் இடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். தேவனுடைய குமாரன், தேவனுடைய வார்த்தை மாம்சமாய் வந்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை விசுவாசிக்கவில்லை, அவரையே கொல்லுவதற்கு துணிந்தார்கள். அவரை கைது செய்து கொண்டு போய் தேசாதிபதியினுடைய அரண்மனையிலே ஒப்படைக்கிறார்கள். உள்ள போகல, ஏன்னா பஸ்கா பண்டிகை இருக்கு. பஸ்கா பண்டிகை அனுசரிக்க வேண்டுமானால் சுத்தமா இருக்கணும், தீட்டு இருக்கக்கூடாது. தேசாதிபதி ஒரு புறஜாதியான், அவனுடைய அரண்மனைக்குள்ள போனாலே தீட்டு. யூதர்கள் ஏறக்குறைய நம்ம நாட்டில் இருந்த உயர்ஜாதி மக்களை போலதான். தொட்டாலே தீட்டு, தெருவில் நடந்தா தீட்டு, கோயிலுக்குள்ள வந்தா தீட்டு, கூட சேர்ந்து சாப்பிட்டா தீட்டு. இப்படி நம்ம நாட்டில் 1-2 தலைமுறைக்கு முன்னால உயர்ஜாதிக்காரர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிதான் யூதர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. தேசாதிபதியினுடைய அரண்மனைக்குள்ள போனா தீட்டுப்பட்டுரும். பண்டிகைய சுத்தமா அனுசரிக்க முடியாது. அதனால அவங்க அரண்மனைக்கு வெளியில நின்று கொண்டார்கள். இயேசுவை உள்ளே அனுப்பினார்கள், ஒப்படைத்தார்கள். ஐயா, தேவனுடைய குமாரனே வந்திருக்கிறாரு,
சுத்திகரிக்கிறவரே வந்திருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையே வந்திருக்கிறாரு. தேவனே மாம்சமா வந்திருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொள்ளாதது மட்டும் இல்ல, விசுவாசிக்காதது மட்டும் இல்ல, அவரையே கொல்லுவதற்கு துணிந்திருக்கிறார்கள். அது எத்தனை பெரிய பாவம்! யூதர்கள் செஞ்ச பாவத்திலேயே பெரிய பாதகம் அதான். 70 வருஷம் சிறையிருப்புக்கு போனாங்க விக்கிரக ஆராதனை பண்ணி. ஆனா 1900 வருஷம் ஏறக்குறைய கிபி 70 கிபி 1948 வரைக்கும் அவங்க செதறி போயிட்டாங்க. சுமார் 1900 வருஷம் தண்டிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை சிந்தினதுனாலதான். அப்படிப்பட்டதான ஒரு இரத்தப்படி, அப்படிப்பட்டதான பாதகத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வு அவங்களுக்கு இல்ல. அரண்மனைக்குள்ள போனா தீட்டுப்பட்டுருவோம். என்னால அந்த எது பரிசுத்தம் எது அசுத்தம் என்கிற சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல், சரியான ஒரு உணர்வு நமக்கு தேவை. இந்த நாட்கள்ல, கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துமஸுக்கென்று சில சம்பிரதாயங்கள், கிறிஸ்துமஸ அதுல ஒரு நட்சத்திரத்தை கட்டி தொங்க விடுறாங்க. ஒரு சாண்டா கிளாஸ் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போட்டுட்டு ஒருத்தர் வராரு. அதெல்லாம் சிலர் கேள்வி கேட்குறாங்க, சாண்டா கிளாஸ் ஏன் கொண்டு வரணும்? சிலர் கிறிஸ்துமஸே கொண்டாட மாட்டேன்றாங்க. அது ஒரு பிரிவு. டிசம்பர் 25 இயேசு பிறந்த தேதி இல்ல அப்படின்னு சொல்லி அத காரணம் சொல்லுகிற ஒரு பிரிவு இருக்கு. அந்த மாதிரி இல்ல, நாங்க சாண்டா கிளாஸ் எல்லாம் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு பிரிவு இருக்கு. பலவிதமான, அதிலேயே கூட பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான அணுகுமுறைகள் உண்டு. கிறிஸ்துமஸை கொண்டாடுறது அவங்கவுங்க விருப்பம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்கிறான், விசேஷித்துக் கொள்ளாதவன் கர்த்தருக்காக விசேஷித்துக் கொள்ளாமல் இருக்கிறான். இப்ப நானும் கூட கிறிஸ்துமஸே கொண்டாடக்கூடாது என்கிற நிலைப்பாட்டில் தான் இருந்தேன். ஆனா பின்னால் என்னுடைய நிலைப்பாட்டை நான் மாற்றிக்கொண்டேன். ஏன்? ஒரு நாளில இயேசு பிறந்தார். அதை ஒரு நாள், அது தப்பான தேதியா இருந்தாலும் கொண்டாடிட்டு போகலாம். இரண்டாவது, கொண்டாடுவது என்பது அது ஒரு விதமான அதுவும் கூட ஒரு செய்தி தான். குறிப்பா வாலிபர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் கொண்டாட்டத்தின் மூலமாக நாம் ஒரு செய்தியை சொல்ல முடியும். தவிர இது ஒரு வாய்ப்பு. நடு ரோட்ல கூட, நடு ராத்திரி கூட ஒலிபெருக்கில நம்ம பாடிக்கிட்டு சுவிசேஷத்தை சொல்லிட்டு போக முடியும். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் என்று நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாடு ஒரு குறிப்பிட்ட ஒரு மத நாடு, ஒரு குறிப்பிட்ட அந்த மதத்தை சார்ந்த நாடு என்று அறிவிக்கப்பட்ட ஒரு மத சார்புள்ள நாடு, வேறு ஒரு மதம், கிறிஸ்துவ மதம் கிடையாது. அந்த நாட்டுக்கு நான் போயிருந்தேன். போன போது அங்கே ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் தான் நான் பங்கு பெற்றேன். அது அங்கே மற்றபடி கிறிஸ்துவ கூட்டம் நடத்துவதற்கு அப்போது அனுமதி இல்லை. இப்போ அந்த நாடு ஜனநாயக நாடாக மாறிவிட்டது. இப்போ பிரச்சனை இல்லை. ஆனா அப்போது ஒரு பள்ளிக்கூட மைதானத்துல ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் தான் அவங்க ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க. அதுலதான் சுவிசேஷம் சொன்னாங்க. அந்த பட்டணத்தினுடைய மேயரே கூட கிறிஸ்துவர் அல்லாதவர், அவரே கூட அதுல கலந்து கொண்டார். அதனால இதெல்லாம் ஒரு வாய்ப்பு. கிறிஸ்துமஸை கொண்டாடுவதெல்லாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு, ஏழைகளுக்கு உதவுவதற்கு ஒரு வாய்ப்பு. அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் முக்கியம். சாண்டா கிளாஸுக்கு கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு அதை கொண்டாடக்கூடாது, அந்த உருவத்தை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது. அதை ஒன்றும் வணங்கலையே. அது சிறு பிள்ளைகளுக்கு அது அவர்களை கவர்கிற ஒரு விஷயமா இருக்கிறது, அவ்வளவுதான். நாம் அதை சாண்டா கிளாஸ பிறந்த நாளா கொண்டாடுறோம் இல்லையே, அதை நம்ம வணங்கலையே. சாண்டா கிளாஸ் உருவத்தை வணங்கினா தப்பு. அத மாதிரி இந்த குடிலாம் வைக்கிறாங்க, அதை வணங்கினா தப்பு. கத்தோலிக்கர்கள் அதை வணங்குகிறார்கள், இந்த குடிலை வணங்குகிறார்கள். அந்த கிறிஸ்துவனுடைய அந்த
பாலகனாக ஒரு சித்தரிக்கப்பட்டிருக்கிற உருவத்தை வணங்குறாங்க. அது 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 பைபிளுக்கு முரணானது. ஆனா நம்ம வணங்காத வரைக்கும் இதையெல்லாம் செய்வது ஒன்றும் தப்பு இல்ல. ஆகவே வெறும் தர்க்கங்களை மட்டும், சிலர் தர்க்கங்களை பிடித்துக் கொள்கிறார்கள், சிலர் சம்பிரதாயங்களை பிடித்துக் கொள்கிறார்கள். நமக்கு ஆத்துமாக்கள் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். ஆமென்.